ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடிய ஒரு விமானம். அதில சில ஜெர்மனை சேர்ந்த தீவிரவாதிகள் உள்ள இருக்காங்க. அது பறந்து கொண்டிருக்கும் பொழுது பாதையில ஹைஜாக் பண்ணப்படுகிறது. டெல் அவீவ் ஏர்போர்ட் ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. வந்து இறங்குனாக்கா, இங்க நம்ம என்ன பண்ணலான்றதுக்கு. ஆனால் அந்த ஆகாய விமானம் என்டபே, உகாண்டா கொண்டு செல்லப்படுகிறது. ஏறக்குறைய 2000 மைல் தொலைவுக்கு அப்பால. அப்போ உகாண்டாவை ஆளுகிறவர் இடி அமீன். இடி அமீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தொடர்பும் உண்டு. இடி அமீன் வந்து ஒரிஜினலா பிரிட்டிஷ் சோல்ஜரா இருந்தவர். அங்கேருந்து தான் அவர் அதிபர் ஆகிறாரு. அங்க இருக்கிற என்டபே ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு இஸ்ரேலுடைய ஏதோ ஒரு கம்பெனி உதவி இருக்கிறது. மறுபக்கத்தில் டிப்ளமேட்டிக் சேனலு பேச்சுவார்த்தை. அவங்க வந்து நிறைய தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவோ $1 மில்லியன் கொடுக்கணுன்றத முன்வைக்கிறாங்க. இந்த மீதி ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாரையும் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இது பண்ணும்போது அந்த யூதர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ஞாபகம் வருது. அடுத்த ஏர்க்ராஃப்ட் கொண்டு போகும்போது நிறைய எதிரி நட தாண்டி போகணும். இங்கேயும் அதே பிரச்சனை, ரேடாரில் சிக்கக்கூடாது. அதனால் லோ லெவலில் பறக்கணும். இன்னொரு ஏர்க்ராஃப்டில் வந்து அங்கே வந்து லோக்கலாக கமாண்ட் பண்ணணும். அதனால நம்ம இடி அமீனையே ஒன்று செட் பண்ணணும் என்று ஒரு இடி அமீனியை செட் பண்ணிடுவாங்க. இந்த 90 மினிட்ஸும் போன ஏர்க்ராஃப்ட் பைலட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா திடீர்னு பாம்பு வந்து அந்த லைட்டில் விழுந்துச்சுன்னா அவர் டேக் ஆஃப் பண்ண முடியாது. இனிமேலாம் ஒன்றும் இல்லை, இந்த டைம் தான், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒவ்வொருவராக கொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாரு. நேராக அது வந்து அந்த செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு போகுது. செக்யூரிட்டி போஸ்ட் போன உடனே எல்லோரும் வரிசையில் நின்று சல்யூட் அடித்து அப்படியே நிற்கிறாங்க. 4 டோரும் திறக்கும். கட 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 கடன்னு சைலன்சரில் வச்சு அடிக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் சேனலில் உள்ள ஆள் இடி அமீனை கூப்பிட்டு பேசுவார். நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணுன்னு. பிறகு ஆமாம், அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார். ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் தி டெட் பாடிஸ் ஆஃப் மை சோல்ஜர்ஸ், யூ ஆர் டெல்லிங் லைக் திஸ்ன்னு சொல்லி அவர் ரொம்ப கோபத்தில் அவர்கிட்ட பேசுவார். இதில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்போ இருக்கிற பிரதமருடைய அண்ணன் வந்து யோனத்தான் நெத்தன்யாஹூ, அவர் தான் வந்து இதுக்கு தலைமை ஏற்று போகிறார். அவர் வந்து போன ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அவருக்கு டவரில் இருந்து அடித்த குண்டில் அவர் அடிபட்டார். இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கடத்தல் சம்பவம் ஒன்று நடந்ததாக சொல்லுவாங்க. இஸ்ரேல் நாட்டு மக்களை ஒரு விமானத்தில் கடத்திட்டு போய் அந்த இடியாமனுக்கு ஊர் இருக்குல்ல, ஆமாம், அது என்டபேங்கிற ஒரு ஏர்போர்ட்டு, அது வந்து உகாண்டா. அதை வந்து இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து தான் வரலாற்றிலேயே பேசப்பட்ட மிகப்பெரிய ரெஸ்கியூ ஆப்ரேஷன். காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து போலீஸ் அகாடமியில் சொல்லித்தரக்கூடிய ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நடந்த பெரிய ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அது ஒரு சினிமாவை கூட வந்துட்டு நினைக்கிறேன். 90 மினிட்ஸ் அட் என்டபே. அந்த நிகழ்ச்சி எப்படின்னு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு நிகழ்ச்சி. இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு தூரத்துக்கு தைரியம் எடுத்து ரிஸ்க் எடுத்து இந்த ஆப்ரேஷனை பண்ணணுமா அப்படிங்கிறது இன்னொரு விதத்தில் இந்த வியூவை பார்க்கலாம். ஏர் ஃப்ரான்ஸினுடைய ஒரு விமானம் ஏத்தன்ஸ்லேருந்து புறப்படுகிறது. அது வந்து ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடிய ஒரு விமானம். அதில் சில ஜெர்மனை சேர்ந்த தீவிரவாதிகள் உள்ள இருக்காங்க. அது பறந்து கொண்டு இருக்கும் பொழுது பாதையில் அது ஹைஜாக் பண்ணப்படுகிறது. ஹைஜாக் பண்ணப்பட்டு அது வந்து அதனுடைய ஃப்ளைட் நேம் சேஞ்ச் ஆகுது, அல் அரஃபட் அப்படின்னு சொல்லி. அது நடுவில் லிபியாவில் வந்து இறங்குகிறது. லிபியாவில் ரீஃபியூவலிங் நடக்கிறது. திரும்ப அது தொடர்ந்து டவுன்வர்டு. இப்போ ஆக்சுவலாக ஏத்தன்ஸ்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போக வேண்டிய விமானம் சுத்தமாக வேறு டைரெக்ஷனில் வருது. வந்து நைட்டு உகாண்டாவை வந்து அடைகிறது. என்டபேன்ற இடத்துக்கு வந்து சேருகிறது. என்டபேல அந்த ஏர்போர்ட்டில் கடைசி டார்மாக் எண்டில் கொண்டு அது நிறுத்தப்பட்டு ஏறக்குறைய 150 பயணிகள்கிட்ட இருப்பாங்க. அவர்கள் இறக்கி விடப்பட்டு ஷெட்டில் வந்து அமர்த்தப்படுகிறார்கள். ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. அப்போ அந்த கூட வந்த ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்த அந்த தீவிரவாதிகள் அங்கே வந்த உடனே நிறைய ஹாஸ்டேஜஸ் அங்கே திரும்ப நிறைய தீவிரவாதிகள் அங்கே சேர்ந்து கொள்கிறார்கள். ஸோ அதனால் அவர்கள் மொத்தமாக இந்த தீவிரவாதிகளுடைய பாதுகாப்பின் கீழே வைக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த நியூஸ் வந்து இம்மிடியட்டாக ஃப்ளாஷ் ஆகுது. இஸ்ரேல் அந்த கிடைத்த நிமிடத்திலிருந்து கேபினெட் மீட்டிங் கூடுது. அடுத்து என்ன செய்வது, என்ன டிமாண்ட்ஸு, எதுக்காக கொண்டு வருது,
ஏற்கனவே இது ஹைஜாக் ஆயினதுன்ன உடனே டெல் அவிவ் ஏர்போர்ட் ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. வந்து இறங்குனாக்கா இங்க நம்ம என்ன பண்ணலான்றதுக்கு. ஆனால் அந்த ஆகாய விமானம் என்டபே, உகாண்டா கொண்டு செல்லப்படுகிறது. ஏறக்குறைய 2000 மைல் தொலைவுக்கு அப்பால. போய் இறங்கிய நாடு இஸ்ரேலுக்கு எதிரான நாடு. ஆஹா! உகாண்டா. ஆமா. இன்னும் உகாண்டாவுக்கு போகணும்னா, அது போக வேண்டிய வழியில் இருக்கிற எல்லா நாடுகளும் எதிரி நாடுகள். இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள். ஆனால் அவர்களை மீட்பார்களா? எதிரி டெரிட்டரி, போற வழியும் எதிரி டெரிட்டரி, எந்த ஆதரவும் கிடையாது. அப்ப இது ஒரே வழி டிப்ளமேட்டிக் சேனல் தான். அவர்கள் எப்பவுமே யூதர்கள் வந்து 2 பிளான் ஏ ஒண்ணு வச்சிருப்பாங்க, பிளான் பி ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2 பிளானுமே நடைமுறைக்கு வர்ற மாரியே போகும். எதுவுமே தொய்வு இருக்காது. இதுதான் பிளானுன்னு போய்க்கிட்டே இருக்கிற மாரி போகும். பக்கத்துல இன்னொரு பிளானும் போய்க்கிட்டே இருக்கும். திடீர்னு எப்ப வேணாலும் பிளான் மாற்றப்படும். அது மாரி டெசிஷன் நெறைய எடுப்பாங்க. அதனால ஒரு டிப்ளமேட்டிக் சேனல் அப்போ உகாண்டாவை ஆளுகிறவர் இடி அமீன். இடி அமீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தொடர்பும் உண்டு. இடி அமீன் வந்து ஒரிஜினலா பிரிட்டிஷ் சோல்ஜரா இருந்தவரு. அங்க இருந்து தான் அவர் அதிபர் ஆகுறாரு. அங்க இருக்கிற என்டபே ஏர்போர்ட்ட கட்டுவதற்கு இஸ்ரவேலுடைய ஏதோ ஒரு கம்பெனி உதவி இருக்கிறது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போச்சுன்னா, அந்த சம்பந்தமா என்னென்ன உதவிகள் கிடைக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப என்டபே ஏர்போர்ட்டினுடைய டிராயிங்ஸ பிடிச்சுட்டாங்க. இப்ப டிராயிங்ஸ பிடிச்சுட்டு, டிராயிங்ஸ் படி என்டபே ஏர்போர்ட்ட மாடல் பண்றாங்க, பாலைவனத்தில. இவங்க வந்து எங்க ஷெட் இருக்கு, எங்க ரன்வே இருக்கு, எங்க வாட்ச் டவர் இருக்கு, எங்க கண்ட்ரோல் டவர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க எங்க இருக்கிறாங்க, எங்க ஏர்கிராஃப்ட் நிக்கப்பட்டிருக்குது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்ப எப்படி மிலிட்டரி சொல்யூஷன் பண்ணா எப்படி பண்ணுவது என்று இது பேரலலா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. மறுபக்கத்தில டிப்ளமேட்டிக் சேனலு பேச்சுவார்த்தை. அவங்க வந்து நெறைய தீவிரவாதிகள ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவோ மில்லியன் டாலர்ஸ் குடுக்கணுன்றத முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டே இருக்கு. இப்ப இதுல வந்து ரொம்ப சென்சிட்டிவானவரு இடி அமீன். இடி அமீனுக்கு எப்போ கோவம் வரும், எப்ப அவரு மனம் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால அவர நல்ல குட் ஸ்பிரிட்ல வைக்கணும்னு சொல்லி, இடி அமீனோடு தொடர்புடைய ஒரு யூதர பிடிக்கிறாங்க. அவர்ட்ட நீ பேசி, அவர வந்து நீ நல்ல டெம்பர நல்லா மெயின்டெயின் பண்ணணும். நல்ல அவர வந்து இஸ்ரவேலுக்காக நீங்க இருக்கணும். இஸ்ரவேலுக்காக தான் நீங்க பண்ணணும். நீங்க அவங்க பக்கம் சேரக்கூடாதுங்கிற ஆங்கிள்ல நீ அவர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவர் என்ன இன்புட் குடுக்குறாரு, நீங்க வந்து நல்ல அருமையான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க இதில மட்டும் உங்கள காப்பாத்தி குடுத்தீங்கன்னா, நீங்க இன்டர்நேஷனலா ரொம்ப ஃபேமுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அதிகமா அத குறித்தே பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்படியாவது நீங்க பீஸ் பிரைஸ வாங்குறதுக்கு அவருடைய பேச்சுவார்த்தை அப்படி போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன பண்ணுவாரு, நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கன்செஷன் குடுத்துருக்கேன். அன்னைக்கு போய் பார்த்தேன். அவங்களுக்கு பெட் எல்லாம் இல்லாம இருந்தது. ஸோ ஐ ஹேவ் ஆஸ்க்ட் ஹிம் டூ கிவ் நல்ல குட் பெட்ஸ். அப்புறம் ஏதாவது சாப்பாட குடுத்தேன், அத குடுத்தேன். இந்த மாரி தான் பேசிட்டே இருப்பாரு. இதற்குள்ள நடுவுல என்ன நடக்கும் என்றால், இந்த 150 பேர்ல வந்து அந்த ஃபாரினர்ஸ் நான் 100ங்கிறது ரொம்ப கரெக்ட்டா சொல்லல. 96 இப்படி இருக்கலாம். அ அந்த மீதி ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாரையும் அவர்கள் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப இது பண்ணும்போது அந்த யூதர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ஞாபகம் வருது. ஏனென்றால், இங்க தான் பிரிப்பாங்க. ஆட்கள பிரிக்கிறாங்க. இதன் நடுவில் ஏர்கிராஃப்ட் க்ரூ இருந்திருக்காங்க இல்லையா? அவர்கள்ட்ட சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்கலாம் ரிலீஸ் ஆயிக்கலாம். நீங்க போயிறலாம். ஏர்கிராஃப்ட் மட்டும் இருக்கும். நீங்க மட்டும் போகலான்னு. ஆனால் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க லாஸ்ட் பேசஞ்சர் இருக்கிற வரைக்கும் நாங்க போக முடியாது. நாங்கள் இங்க தான் இருக்கணும். மாரலி வி ஹேவ் டூ பி ஹியர்ன்னு சொல்லி அவர்கள் தங்கி விடுகிறார்கள். அவர்களும் இந்த யூத ஜனங்களும் இருக்கிறாங்க. இதில வயதானவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. வேற வழி இல்லாம அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அ ஒவ்வொரு தடவையும் இடி அமீன் திடீர்னு வருவாரு. அவரு எப்பப்ப அப்ராட் போணும்னாக்கா ஒரு விசிட் வருவாரு. வந்து அவர வந்து இடி அமீன்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து நெறைய டைட்டில்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் சொல்லணும். அப்படி சொல்லுங்கன்னுவாரு. அந்த மாரி அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். ஸோ, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஒண்ணு பண்ணணும். பண்ணணும்னா, என்டபே ஏர்போர்ட்ல நம்ம போய் இறங்க வேண்டும். தரையிறங்க வேண்டும். என்டபே வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஃபியூயல் உள்ள ஏர்கிராஃப்ட் கிடையாது. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல ரீஃபியூயல் பண்ணணும். ம். அதுக்கு ஒரு பிளான் ஏ. ரீஃபியூயலிங் அட் என்டபே. அங்கேயே என்டபேலயே ரீஃபியூயல் பண்ணுவோம். அதனால நம்ம ஃபியூயல் பம்பெல்லாம் கொண்டு போயிருவோம். அங்க இருக்கிற டேங்க்ல கனெக்ட் பண்ணி நம்ம ஃபியூயல் பண்ணுவோம்.
ஒரு ஆல்டர்னேட். இன்னொரு ஆல்டர்னேட் வந்து இருக்கிறதுல கென்யா வந்து கென்யா மட்டும் கொஞ்சம் ஃபேவரபுளான கண்ட்ரி. அதனால கென்யால நாங்க ஃபியூயலிங்க்கு மட்டும் ஏர்கிராஃப்ட்ஸ் வருவோம் என்று அது ஒரு டை அப் ஒண்ணு பண்ணுறாங்க. கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ்ன்னு. ஸோ இது வந்து ஏர்கிராஃப்ட் கொண்டு போனா. அடுத்து ஏர்கிராஃப்ட் கொண்டு போம்போது நெறைய எதிரி நாட தாண்டி போணும். இங்கேயும் அதே பிரச்சனை. ரேடார்ல சிக்கக்கூடாது. அதனால லோ லெவல்ல பறக்கணும். கிரவுண்ட் சப்போர்ட் இல்லாம ஏர்கிராஃப்ட் கீழ இறங்கணும். நீங்க போய் என்டபே ஏர்போர்ட்ல நாங்க இறங்கணும்னு கேட்க முடியாது. நீங்களா இறங்கணும். நீங்களா டேக் ஆஃப் ஆகணும். அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஏதோ ஒரு என்ஜின் அடிச்சுட்டாங்கன்னா, ஒரு என்ஜின்ல திரும்ப வரணும். இப்ப இதுக்கெல்லாம் ஏத்த ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ஹெர்குலஸ் ஏர்கிராஃப்ட் தான். ஏன்னா, அது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரன்வேல டேக் ஆஃப் ஆகும். என்ஜின் பவர் அதிகம். அதனால நம்ம அத எடுத்துக்குவோம்னு சொல்லி எத்தனை ஏர்கிராஃப்ட்? 4 ஏர்கிராஃப்ட் எடுப்பாங்க. ஏன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட்டு எப்படியும் நெறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். கிராஸ் ஃபயரிங் ஆகும். ஏன்னா, ஏர்போர்ட்டும் இட் இஸ் கார்டட் பை சோல்ஜர்ஸ். அதனால நெறைய உயிர் சேதம் இருக்கிறதுனால, அவங்கள ட்ரீட் பண்ணணும்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபங்ஷன் பண்ணணும். ஒரு ஏர்கிராஃப்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல். ஒரு ஏர்கிராஃப்ட் நம்ம போய் சண்டை போடுறதுக்காக கொண்டு போகப்படுகிற சோல்ஜர்ஸ். அப்புறம் இன்னொரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃபியூயல் பம்ப்பு. அங்கேருந்து ஃபியூயல் இது எடுக்கணும்னா, நமக்கு ஒரு வேளை கென்யாலாம் கிடைக்கலன்னா, ஃபியூயல் வேணும்ல. அதனால ஒரு டேக் ஆஃப் 2 டேக் ஆஃப்‌க்கு அவங்க ஃபியூயல் இருக்கும். ரொம்ப தூரம் பறக்க முடியாது. திரும்ப அவங்க இறங்கிட்டு ஃபியூயல் முடிச்சா தான் அடுத்த லாங் டிஸ்டன்ஸ் எடுக்க முடியும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை. அதனால ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஃபியூயல் பம்ப் வச்சுக்குவாங்க. இன்னொரு ஏர்கிராஃப்ட்ல வந்து அங்க வந்து லோக்கலா கமாண்ட் பண்ணணும். அதனால நம்ம இடி அமீனையே ஒண்ணு செட் பண்ணணும் என்று ஒரு இடி அமீனையே செட் பண்ணிருவாங்க. அதே மாரி இருக்கக்கூடிய ஆளு, இடி அதே அமீன் ட்ரெஸ். மாரியான ஒரு ஆளு. இடி அமீன் யூஸ் பண்ற அதே பிளாக் மெர்சிடஸு. அத வந்து ஃப்ளைட்லயே கொண்டு போவாங்க. ஃப்ளைட்லயே கொண்டு போயிருவாங்க. ஃப்ளைட்ல அது அந்த ஜீப்பு எல்லாத்தையும் அதில ஏத்திக்குவாங்க. இப்ப இதுக்கு நடுவுல வந்து 7 நாள் போயிட்டே இருக்கு. அவரு இடி அமீன் வந்து டேட் குடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் குடுத்த டேட் என்னன்னா, மடகாஸ்கர்ல ஆஃப்ரிக்கன் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அதுக்கு போறாரு. அதனால போம்போது இந்த மாரி இனிமேலாம் ஒண்ணும் இல்ல. இந்த டைம் தான். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒவ்வொருவரா கொல்லணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க என் கண்ட்ரோல்ல இல்லங்கிறாரு. ஆனா ஹி கேன் கண்ட்ரோல் தெம். அவர் இல்ல. அதனால இடி அமீன் மடகாஸ்கர் போயிருக்கும்போது, இங்க இந்த ஆப்பரேஷன் நடந்து, இடி அமீன் டார்மாக்குக்கு வந்து, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற மாதிரி ஒரு பிளான். ஆனா இடி அமீன் அன்னைக்கு சாயந்தரம் வந்துருவாரு. இப்ப இடி அமீன் இஸ் இன் என்டபே. அதனால அடுத்த நாள் காலையில அவங்க என்ன பண்ணுவாங்க, இடி அமீன டிராப் பண்ணணும். ஏன்னா 2 இடி அமீன் ஊர்ல வைக்க முடியாது. ஆமா. பட் இடி அமீன் கார் வச்சுக்குவோம். ஏன்னா இப்ப நார்மலா வந்து இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் கார்னா நமக்கு தெரியும். 4777 கார் நம்பர்ன்னு தெரியும். அது மாரி சில இது வந்து நமக்கு மைண்ட்ல இருக்கும் இல்லையா? அதனால இடி அமீன் கார் இருக்கட்டும். அந்த கார் பிரயோஜனமா இருக்கும்னு அதனால கூட கார்கேட் வரணும்ல. முன்னாடி அட்வான்ஸ் பைலட் அதெல்லாம் வேணுமே. இல்ல அதில அவங்க கொண்டு வந்து போயிடுவாங்க. இடி அமீன் வந்து எப்போ எப்படி வருவாருன்னு தெரியாது. கான்வாய். இடி அமீன் கார் வருதுன்னா, அத போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார்ல. ஆமா, ஆமா. அதனால அந்த கார் எடுத்துக்குவாங்க. விட்டுருவானுங்க. அதனால இப்ப இன்னும் வந்து இந்த கிளியரன்ஸ் கிடைக்கல. இப்ப அடுத்த நாள் வந்து அவங்க அந்த ஆப்பரேஷன பண்ணி ஆகணும். ஆப்பரேஷன் ஸ்டார்ட் டைம் வந்து என்னன்னா, லேண்டிங் அட் 10:00 இன் என்டபே நைட்டு. ஏன்னா, அதற்குள்ள லாஸ்ட் ஃப்ளைட் என்டபேல வந்து இறங்கிரும். ஸோ, அதனால இனிமே வந்து ஏர் டிராஃபிக் கிடையாது. டார்மாக்ல லைட்டு ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கம்மியா இருந்தா பெட்டர் இவங்களுக்கு. அது ஒரு சாதகமானது. அதனால டைமிங் இறங்குறது 10 மணிக்கு இறங்கணும். ஏன்னா 10 மணிக்கு இறங்குனா தான் இந்த ஜனங்கள்லாம் போயி, அந்த தூங்கிட்டு இருக்கவன எழுப்புனா, அவன் எழுப்பி அவன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பிரச்சனைகள் வந்துரும். உடனே அவன் அலர்ட்டா இருக்கணும். ரொம்பவும் தூங்கக்கூடாது. தூக்க கலக்கத்தில இருக்கணும். ஏன்னா, அப்படி இருந்தா தான் சுத்தி வாட்ச் பண்ற அந்த தீவிரவாதியும் கொஞ்சம் டல்லா இருப்பான். நீங்க 4 மணிக்கு போய் இறங்குனீங்கன்னா, எல்லாருமே பிரிஸ்கா இருப்பாங்க. அதனால தே சூஸ் த டைமிங். எப்பவுமே இவங்க வந்து ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 10 மணிக்கு லேண்டிங் தான் வச்சிருப்பாங்க. இந்த 10 மணி லேண்டிங் போணும்னா, இவங்க காலையில ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல டேக் ஆஃப் ஆகணும். ஆனா, இன்னும் கேபினெட் டிசிஷன் குடுக்கல. ஏன்னா இது வந்து நீங்க எனிமி கண்ட்ரிக்கு போயி ஆப்பரேஷன் பண்றீங்க. இன்டர்நேஷனல்ல நாளைக்கு எல்லாம் ஃபிளாஷ் ஆகும். அதனால அப்ப ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் என்ன சொல்லிருவாங்க, 4 ஃப்ளைட்டும் நீங்க ஆன் டைம்ல டேக் ஆஃப் போயிரு. கேபினெட் நடக்கட்டும். ஒருவேள கேபினெட்ல டெசிஷன் நோன்னு வந்தா, நாங்க வில் கம்யூனிகேட் யூ கம் பேக். அதர்வைஸ் இட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டிசிஷன். ஸோ இவங்க ஆஸ் யூசுவல் கரெக்ட்டா இப்ப இதுக்கு முன்னாடி இந்த 4 ஏர்கிராஃப்ட்டும் என்டபேல எங்கெங்க இறங்கணும்,
அந்த ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? இறங்குன உடனே ஃபர்ஸ்ட்டு ஜீப்பு முதல்ல இறங்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தது இடியம்மனுடைய கார் இறங்கணும். அந்த மாரி வரிசையா சீக்வென்ஸு. அப்புறம் ஒவ்வொன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாங்க, எவ்வளவு டைம் எடுக்குது. டைம குறைச்சுக்கிட்டே வராங்க. டைம குறைச்சிட்டு இத ஏன் இந்த 90 மினிட்ஸ்னா, மினிமம் 90 மினிட்ஸாவது வேணும் இந்த ஆப்பரேஷனுக்கு. இந்த 90 மினிட்ஸும் போன ஏர்கிராஃப்ட் பைலட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா திடீர்னு பாம் வந்து அந்த ஃப்ளைட்ல விழுந்துச்சுன்னா, அவர் டேக் ஆஃப் பண்ண முடியாது. ரொம்ப நர்வஸான டைமு. அதனால ரொம்ப மினிமமா வச்சிருப்பாங்க. அதன்படி எல்லா பிராக்டிஸ் நடக்கும். டைம குறைச்சுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். யார் எங்க போணும்? எங்க நிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால. இப்போ 10 மணிக்கு அவங்க என்டபே போய் சேர்ந்துடுறாங்க. லேசா ட்ரிசில் பண்ணுது. டார்மாக் லைட்லாம் ஆஃப் பண்ணான்னா ஆஃப் பண்ணல. நல்லா பிரைட்டா இருக்குது. இருந்தாலும் ஏர்கிராஃப்ட் இறங்குச்சு. அடுத்த ஏர்கிராஃப்ட்லாம் இறங்கிருச்சு. ஏர்கிராஃப்ட்ல இறங்குன உடனே ஃபர்ஸ்ட்டு ஜீப்பு, இடியம்மனுடைய கார் ரோல் அவுட் ஆகுது. இடியம்மனுடைய காருக்குள்ள வந்து எல்லாம் உகாண்டன் சோல்ஜர்ஸ் மாதிரி எல்லாரும் கிரீஸ் எல்லாம் தடவி, சைலன்சர் பொருத்தின துப்பாக்கியோட ரெடியா பேக்கடா இருக்காங்க. நேரா அது வந்து அந்த செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு போகுது. செக்யூரிட்டி போஸ்ட் போன உடனே எல்லாரும் வரிசையில் நின்னு சல்யூட் அடிச்சு அப்படியே நிக்கிறாங்க. 4 டோரும் திறக்கும். கட 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 கடன்னு சைலன்சர்ல வச்சு அடிக்கிறாங்க. ஸோ மேஜர் குவாண்டம் ஆஃப் செக்யூரிட்டி அங்கே போகுது. ஸோ அதுக்கப்புறம் வரிசையா அவங்கவங்க ஒவ்வொருத்தருடைய டியூட்டியும் அவங்கவங்க பண்ணணும். யார் யார் இறங்கி ஷெட்டுக்கு போகணும். அவங்க போனோடனே ஷாலோம்னு சொல்லுவாங்க. ஷாலோம்னா சமாதானம்ன்ற அவங்க வேர்டு. ஸோ அவங்க வந்து இந்த ஹீப்ரு வார்த்தை பேசினோடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரையா பேக் பண்ணி ஏர்கிராஃப்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எப்போவுமே இந்த ஏர்கிராஃப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, விழுந்தாலும் நீ பக்கத்தில் இருக்கிறவன பற்றி பேசக்கூடாது. நீ விழுந்தாலும் விழுந்துக்கோ, பக்கத்தில் இருக்கிறவன் விழுந்தாலும் விழுகட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால அதே மாதிரி எந்த ஆப்ரேஷனில் யார் போனாலும் மற்றவங்க பண்ண வேண்டிய பணியை தொடர்ந்து செய்யணும். இதில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போ இருக்கிற பிரதமருடைய அண்ணன் வந்து யோனத்தான் நெத்தன்யாகு. அவர் தான் வந்து இதுக்கு தலைமை ஏற்று போகிறார். கமாண்டரா போகிறார். அவர் வந்து போன ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அவருக்கு டவர்ல இருந்து அடித்த குண்டில் அவர் அடிபட்டுறார். உடனே வந்து அவரை ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் ஏர்கிராஃப்ட் அதில் கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. அவர் பலனின்றி இறந்துருவார். ஆனால் ஆப்ரேஷன் தொடரும். அவர் முதல்ல அடிச்சிருவாங்க அவரை. வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவர் அடிபட்டுருவார். ஸோ அதனால் போன உடனே அவங்க அந்த ஹாலுக்கு போகிறாங்க. இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. இவங்கள யார் யாரை காப்பாற்ற முடியும் எல்லாரையும் பேக் பண்ணி ஏர்கிராஃப்டில் ஏற்றிடுறாங்க. இது போக அவங்களுக்கு வந்து இன்னும் 2 ஆக்டிவிட்டி. நிறைய ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் அடிக்கணும். அங்கே இருக்கிற கண்ட்ரோல் சென்டர் அடிக்கணும். ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அடிக்கணும். அதுவும் ஒரு குரூப் பண்ணுது. போனதுக்கு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு வரிசையாக ஒவ்வொரு ஏர்கிராஃப்டாக டேக் ஆஃப் ஆகுது. எனக்கு என்னமோ லாஸ்ட்ல ஏர்கிராஃப்ட் வந்து டோர் மூடும்போது ம் அப்பதான் அந்த நெத்தன்யாகு வந்து மூடுவான் கடைசி ஆளா. இல்லை அந்த லாஸ்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்த சோல்ஜர் எடுத்துட்டு இல்லை அடிப்பார் அப்படிங்கிறது. எனக்கு பார்த்த வரைக்கும் முன்னாடியே அடிபட்டுருவார். பரவாயில்ல, okay. அடிபட்டாலும் அது தொடர்ந்து தான் ஒரு போகும். ஆள் மட்டும் தான் சாவார். அவர் சாவார். இன்னும் ஹாஸ்டேஜஸில் யாரோ 1 2 போகும்னு நினைக்கிறேன். பை அண்ட் லார்ஜ் எல்லாரையும் சேஃப்கார்ட் பண்ணி நேராக கென்யாவுக்கு வரும். கென்யாவுக்கு வந்து ரீஃபியூல் பண்ணுறாங்க. ரீஃபியூல் பண்ணிவிட்டு திரும்ப இதே ரூட்டில் அவங்க வந்து வரணும். அதாவது லோ ஃப்ளையிங்கில் லாங் ரூட்டு இந்த செங்கடல் வழியாக வருவாங்க. அப்போ தான் 2 3 நாடு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அது வழியாக வந்து வருவாங்க. வந்து மார்னிங் டெல்லவியில் இறங்குறாங்க. இறங்குனோடனே தான் இது வரும்போது தான் கோல்டா மேயர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. பழைய அப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்க முந்தின பிரைம் மினிஸ்டர்னான்னு தெரில. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டோன்னு. பிபிசியில் அதுக்கப்புறம் தான் கேட்கும். அதை தான் இடியமின் கேட்டுட்டு தென் ஹி வில் கோ டு என்டபே. இதில் பியூட்டி என்னென்னா அன்னைக்கு காலையிலையும் அந்த டிப்ளமேட்டிக் சேனலில் உள்ள ஆள் இடியமினை கூப்பிட்டு பேசுவார். நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும்னு. காப்பாத்தின பிறகு ஆமாம், அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார். ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் தி டெட் பாடிஸ் ஆஃப் மை சோல்ஜர்ஸ் யூ ஆர் டெல்லிங் லைக் திஸ்ன்னு சொல்லி அவர் ரொம்ப கோபத்தில் அவர் அங்கே தான் இருப்பார் அந்த இஸ்ரேலி.
இஸ்ரேல் பக்கத்துல ஃபோன்ல கொன்று பேசுவாரு. ஃபோன்ல ஃபோன்ல நல்ல பேச வேளை அங்க இருந்தா கொண்டிருப்பாங்க. இல்ல, இல்ல. இதுல அவர் ஏதோ வந்து ஒரு சில ஹாஸ்டேஜ் வந்து நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்லி இல்ல அது படுத்தவங்க. வந்து அந்த இறங்கும்போது ஒரு பிரிட்டிஷ் லேடி வந்து சிக் ஆயிருவாங்க. அதனால ஷி வில் பி அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல். இந்த ஃபாரினர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்ப அவங்களால டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால ஷி வாஸ் ஹெல்ட் இன் தி ஹாஸ்பிட்டல். பட் இடி அமீன் அவங்களையும் கொன்றுவார். அதான் அந்த மாரி ஒரு சைக்கான கேரக்டர். ஸோ இது வந்து இந்த இஸ்ரேலி நாட்டினுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய அதிரடிப்படை ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதனுடைய ஒரு அதிபயங்கரமான ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் அப்படின்னு உலகம் முழுவதும் பேசப்படும். இனி மேற்கொண்டு இஸ்ரேலை பற்றிய கதை இஸ்ரேலின் கதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ரைட்.